ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: லட்சத்தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அம்மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காட்மாண்டுவில் புதிதாக கட்டப்பட்ட திரிபுவன் மத்திய பல்கலைக்கழக நூலகம் மற்றும் இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று தொடங்கி வைத்தார். யோகா மக்களின் உடல் நலனையும் மாணவர்களின் நினைவாற்றலையும் மேம்படுத்த உதவுவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லட்சத்தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அம்மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், லட்சத்தீவின் எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும், சுகாதார வசதி, குடிநீர் மற்றும் இணையதள சேவை வசதியை ஏற்படுத்தித் தரவும் வளர்ச்சித் திட்டங்களை அரசு செயல்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். லட்சத்தீவின் வளமான கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமது பயணத்தின்போது தொடங்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுடன் தன்னிறைவுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், பெண்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் கொண்டுவரப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார். லட்சத்தீவில் இயற்கை சூழலை மேம்படுத்தி சுற்றுலா வளர்ச்சிக்கான திட்டங்களும் கொண்டுவரப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவை ஒரு தீவு கூட்டமாக பார்க்காமல் மக்களின் ஒன்றுபட்ட கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியின் 89வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக டாக்டர் ஜோஷி ஆற்றிய அரும்பணி போற்றுதற்குரியது என்றும், நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் வழிகாட்டியாக அமைந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி அமைச்சரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக 1998 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை பதவி வகித்துள்ளார். இளைஞர்களை செயல்திறன் மிக்கவர்களாக தேசிய மாணவர் படை உருவாக்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாணவர் படையின் குடியரசு தின முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், சித்தோகரில் உள்ள சைனிக் பள்ளியில் தேசிய மாணவர் படையில் இருந்தபோது பெற்ற அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார். நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வை தேசிய மாணவர் படை பிரதிபலிப்பதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட காட்மாண்டுவில் புதிதாக கட்டப்பட்ட திரிபுவன் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று தொடங்கி வைத்தார். அவர் நேபாளத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தியாவுக்கு வரும் 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை நேபாளம் வழங்குவதற்கான ஒப்பந்தம் இந்த பயணத்தின்போது கையெழுத்தாகியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் நேபாள நாட்டு அமைச்சர் திரு சவுத் முன்னிலையில் நேபாளம் இந்தியா கூட்டு ஆணையத்தின் 7வது கூட்டத்தில் இந்த ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் பங்கேற்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. இணைய குற்றங்களை தடுத்தல், காவல்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல், சிறைத்துறை சீர்திருத்தங்கள், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் உள்ள சவால்கள் போன்றவை குறித்து இந்த 3 நாள் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் மற்றும் உள்துறையின் மூத்த அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். யோகா மக்களின் உடல் நலனையும் மாணவர்களின் நினைவாற்றலையும் மேம்படுத்த உதவுவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த 29வது சர்வதேச யோகா திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், யோகாசனத்தை தினமும் பயிற்சி செய்ய வேண்டியதன் அவசியம் கருதி பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக அளவில் யோகாசனத்தை கொண்டு சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுவதற்கு பிரதமர் எடுத்த முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் வளமான யோகாசன கலாச்சாரத்தை உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சென்றவர் பிரதமர் என்று அவர் புகழாரம் சூட்டினார்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் பள்ளிகளில் பயிற்சி பெற்ற யோகாசன ஆசிரியர்களைக் கொண்டு சிறந்த பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இஸ்ரோவின் சாதனைகள் குறித்த பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1 கிலோ பச்சரிசியுடன் 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பண்டிகையையொட்டி இம்மாதம் 10ஆம் தேதியே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம், காப்பீட்டு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இது தங்களுக்கு மிகவும் பயனளித்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் திருவாங்கரணை ஊராட்சி கிராமத்திலிருந்து தீபிகா லோகநாதன் பேசுறேன். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க. செல்வமகள் சேமிப்பு பத்தி பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃப்ரீ சிலிண்டர் பத்தியும் சொன்னாங்க. மகளிருக்கான முக்கியத்துவத்தையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் பத்தியும் தெளிவா சொன்னாங்க. இதனால மக்கள் எல்லாரும் பயனடைவாங்க. நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவலவேடு பிரேமலதா என்னோட பேரு. செல்வமகள் திட்டத்துல என்னோட குழந்தைங்க நான் சேர்த்திருக்கேன். நாங்க அதுல நிறைய பயனடைஞ்சிருக்கோம். அதை பத்தின அந்த ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் பேசினாங்க. எங்க எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த திட்டத்துல எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா எல்லாருமே பயன்பெறுவாங்கன்றதை நாங்க நம்புறோம். ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை வெளியிடுவது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு BR சர்மா அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். வரைவு வாக்காளர் பட்டியலில் அனைத்து விவரங்களையும் திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் அறிவுறுத்தினார். இம்மாதமும் அடுத்த மாதமும் சிறப்பு முகாம்களை நடத்தி வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர்களை சேர்க்கவும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு ஜனவரி 1 தேதியில் உள்ளபடி தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரையும் பட்டியலில் சேர்க்க முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு BR சர்மா கேட்டுக் கொண்டார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. கேப்டவுனில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியதை அடுத்து இந்தியாவுக்கு 12 புள்ளிகள் கிடைத்தன. இதனையடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா 2வது இடத்திலும் நியூசிலாந்து 3வது இடத்திலும் உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. நவி மும்பையில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ரஞ்சிக் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. குஜராத் மாநிலம் வல்சாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி உணவு இடைவேளையின் போது 16 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற தமிழக அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாசி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் நேத்தனியல் ஜாக்சன் இணையை வென்றது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பாட்னா தில்லி அணியையும் மும்பை பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இப்போட்டிகள் மும்பையில் நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லட்சத்தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அம்மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காத்மண்டுவில் புதிதாக கட்டப்பட்ட திரிபுவன் மத்திய பல்கலைக்கழக நூலகம் மற்றும் இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று தொடங்கி வைத்தார். யோகா மக்களின் உடல் நலனையும் மாணவர்களின் நினைவாற்றலையும் மேம்படுத்த உதவுவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்.
தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.